ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா வேலண்டைன்ஸ் டே வேற நெருங்கிக்கிட்டு வருது. நம்மளோட லவ்வருக்காக நம்ம எந்த சாங்க ஸ்டேட்டஸ் வச்சா நல்லா இருக்கும், எந்த சாங்க ஸ்டேட்டஸ் வச்சா நம்மளோட லவ்வர் இம்ப்ரெஸ் ஆகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? கவலைய விடுங்க, என்னோட இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கே புரியும். இளையராஜாவோட கலெக்ஷன்ஸ்ல இருந்து ஒன் ஆஃப் த மை ஃபேவரட் சாங் ராஜராஜ சோழன் சாங் தான். அந்த சாங் கேட்கறதுக்கே அவ்வளோ அருமையா இருக்கும். இளையராஜா அவர்கள் அந்த சாங்கை நமக்காக அவ்வளோ அருமையா தந்திருப்பாரு. லவ் பண்ணாம இருக்கவங்க கூட அந்த சாங் கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு லவ்வர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தோண வைக்கக்கூடிய ஒரு சாங்னா அது இந்த சாங் மட்டும்தான். இந்த சாங் அவ்வளோ அருமையா இருக்கும். இளையராஜா அவர்களோட சாங்க கேட்காதவங்க இருக்கவே மாட்டாங்க. சின்னாக்கள்ல இருந்து பெரியாக்கள் வரைக்கும் எல்லாருமே விரும்பி கேட்கிற ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொன்னா அது நம்மளோட இளையராஜா அவர்கள் தான். நெக்ஸ்ட் மின்னலை மூவில உள்ள வசீகரா சாங். இதுல அவ்வளோ அழகா ஹரிஷ் ஜெயராஜ் அவர்கள் நமக்காக அந்த சாங்க தந்திருப்பாரு. அடைமலை வரும் அதில் நனைவோமே அப்படிங்கிற லிரிக்ஸ் எல்லாம் சும்மா வேற லெவல்ல இருக்கும். கேட்டாலே அப்படியே நம்ம எல்லாருமே மெய் மறந்து போயிருவோம். தந்திருப்பாரு. லவ் பண்றவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சாங்னா அது வசீகரா சாங்கா கூட இருக்கலாம். அந்த சாங்ல இருக்கிற ஒவ்வொரு லிரிக்ஸுமே அவ்வளோ அருமையா கேட்கறதுக்கே அவ்வளோ நல்லாவே இருக்கும். இந்த சாங் நீங்க ஸ்டேட்டஸ் வச்சீங்க அப்படின்னா உங்களோட லவ்வர் கண்டிப்பா இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. அடுத்தது மதராசம் பட்டினம் மூவில உள்ள பூக்கள் பூக்கும் தருணம். இந்த சாங்கை ஜிவி பிரகாஷ் அவர்கள் நமக்காக அவ்வளோ அருமையா தந்திருப்பாரு. அந்த சாங்கை கேட்டோம் அப்படின்னாலே அந்த சாங்ல இருக்க ஒவ்வொரு லிரிக்ஸும் ஒவ்வொரு வேர்டுமே லவ்வோட கமிட்மெண்ட் ஆகின ஒவ்வொரு வேர்ட்ஸா தான் இருக்கும். அந்த சாங்ஸை கேட்டோம் அப்படின்னா நம்ம அப்படியே லவ் பண்ற ஃபீல்குள்ளேயே போயிடுவோம். லவ் பண்ணாதவங்க கேட்டா கூட லவ் பண்ணணும் அப்படின்னு தோண வைக்கிற சாங்ஸ்ல இதுவும் ஒண்ணு. அடுத்தது ஏஆர் ரகுமான் அவர்கள். அவரோட பெஸ்ட் சாங்ஸ் அப்படின்னா அது லவ் சாங்ஸா தான் இருக்கும். அவ்வளோ அருமையா இருக்கும். அந்த சாங்கை கேட்டோம் அப்படின்னாலே அப்படியே இப்படிப்பட்ட சாங்ஸ் நமக்காக தந்திருக்காங்க. எனக்கு பிடிச்ச சாங்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ நீங்களும் மறக்காம உங்களுக்கு பிடிச்ச லவ் சாங் எது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பை பாய்.